மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விமான விரிவாக்கத்திற்காக பரந்தூர் விமான நிலையத்தை அங்கே நிலம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு 5740 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக கருதி சுமார் 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாகவும் 90% நிலத்திற்கு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எடுக்கப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போறீங்க? இல்லை விவசாயிட்டே கொடுத்துறீங்களா? இழப்பீட்டு தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர் இருந்து. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர், இந்த திட்டத்திற்கு மொத்தமாக 5846 ஏக்கர் தேவைப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா பட்டா நிலங்கள் 3774 ஏக்கர் பட்டா நிலங்கள். அதுல அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது விவசாய நிலங்கள் 3 போகங்கள் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் 2681 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருந்தது. அரசு நிலங்களாக இதுல காட்டப்பட்ட நிலங்கள் 1972 ஏக்கர் அரசு நிலங்களாக காட்டப்பட்டது. இதுல கிட்டத்தட்ட 1558 ஏக்கர் வாட்டர் பாடிஸ், அதாவது நீர்நிலைகள். அதுல பெரும்பாலும் பெரிய நீர்நிலைகள், பெரிய ஓடைகள் எல்லாம் இந்த அரசு நிலமாக காட்டப்பட்ட 1972 ஏக்கர்ல 1558 ஏக்கர் நீர்நிலைகள் காட்டப்படும். இதுவரைக்கும், அதாவது 90%, நேத்தே பேட்டியில் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பலர் சொல்லியிருந்தாங்க, 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இதுவரைக்கும் 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதியெல்லாம் கையகப்படுத்தவில்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏகனாபுரம், இந்த காரை, தண்டலம், சிறுவள்ளூர் போன்ற கிராமங்களில் 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை. அதெல்லாம் கையகப்படுத்தாமல் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா, நேத்தே முதல்வருடைய அறிக்கையில ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, இது வரைக்கும் நம்மளுடைய கரண்ட் கெப்பாசிட்டி, அதாவது 30 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்டுக்கு இருக்கு. அது இல்லாமல் டெர்மினல் 3 கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னொரு 5 மில்லியன், அதாவது இது ரெண்டும் சேர்த்தால் 35 மில்லியன் கெப்பாசிட்டியை நம்ம அடைவோம். அது இல்லாமல் டெர்மினல் 5, அதாவது நார்த் வெஸ்ட்ல டெர்மினல் 5க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம்னா, திட்டமிடப்பட்டு முடிச்சோம்னா, கூடுதலாக 20 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்திற்கு கையாளக்கூடிய கெப்பாசிட்டி. அதாவது வருஷத்திற்கு 55 மில்லியன் கெப்பாசிட்டி நம்ம கையாளக்கூடிய திறமை இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்லயே டெர்மினல் 3, டெர்மினல் 5 முடிச்சனா இருக்கும். இது எப்படின்னா, இப்ப இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட் 4.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்றாங்க. அதை விட 10 மில்லியன் அதிகமாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு திட்டமிடல் முடித்த பிறகுதான் இது குறித்த அறிக்கையை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதாவது இப்ப இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்லாம் இதுவரைக்கும் வாங்கப்படவில்லை. மிகவும் அதுல நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு. அதனால இந்த திட்டம் 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகர்வும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஜி ஸ்கோர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளுக்கு மட்டும்தான், விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது. வேற யாருக்காகவும் இல்லை. யாரு பேசுறீங்க? யாரா ஒருத்தர். மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, விவாதம், பேரவைத் தலைவர் அவர்களே முடிச்சிருங்க. முடிங்க. பேரவைத் தலைவர், சட்டத்துறை அமைச்சர், எல்லாத்திற்கும் இங்க பாருங்க, எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, பிடி பீரியட் இல்ல. எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல. உட்காருங்க, பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை, விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். உட்காருங்க. இருங்க.
உட்காருங்க. அவரு தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. பேச அனுமதிக்கிறேன். நீங்க சுருக்கமா சொல்லலாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க சுருக்கமா சொல்லி முடிக்கணும். உட்காருங்க உட்காருங்க உட்காரு. அவர் சொல்லட்டுங்க. புரியுது. மாண்புமிகு அவருக்கு முடிச்சிட்டுமே. மாண்புமிகு அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் பதில். உட்கார்ந்து அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அவர் பேசிட்டான். மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர். மாண்புமிகு தங்கம் தென்னரசு. பேரவைத் தலைவர் அவர்களே,